வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 283 பக்கமாக நேற்று மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் 2-3 நாளாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டே வருது. 286 அதால் பிரேக் பண்ண முடியலை. அதே மாதிரி 282 கீழேயும் அதால் போக முடியலை. ரொம்ப இக்கட்டான ஒரு முக்கியமான இடத்துல நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருந்தது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னா, 284 வரைக்கும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதிலிருந்து திருப்பியும் மார்க்கெட் கீழே வந்து 282 தொட்டிருக்கு. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு யோசித்தோம் அப்படின்னா, கடைசியாக அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட், இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் எப்போவுமே முன்னாடி நாள் நடந்ததை தெளிவாக நம்ம பார்த்து நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா, கண்டிப்பாக வரப்போகிற நாளில், அதாவது அடுத்த நாள் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப நம்ம கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இந்த 284 மேலே போக விடாமல் அதுக்கு முன்னாடி நாளில் இந்த 84 தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுக்கு 88க்கு போச்சு. அதே மாதிரி 84 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸை கீழே தள்ளிட்டு இருந்தது. அந்த அடிப்படையில் 284 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. மறுபடியும் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதே 84 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக நோட் பண்ணணுன்னா நான் கூட உங்களுக்கு வரைஞ்சி காட்டலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கடைசியாக இந்த இடத்த மட்டும் எடுத்து பாருங்கள். இதுக்காக தான் நம்ம சார்ட் ட்ரேடிங், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி பார்க்குறது. இந்த இடத்துல எந்த அளவுக்கு தெளிவாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்துருக்குது அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து இதால் இந்த 284 நடுவில் ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு மேலே அதால் போக முடியாத காரணத்தினால 282 மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் இந்த 80 இந்த இடத்த பாருங்கள். நல்ல உன்னிப்பாக பார்த்திங்கன்னா, மார்ச் 10 இந்த இடத்துல வந்தோன்னே தான் அடுத்த நாள் ஓப்பனிங்கில் பவுன்ஸ் பேக் இருக்குது. மார்ச் 11 இதுதான் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல வந்தோன்னா ஓரளவு மார்க்கெட் மேலே போய் 82 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதை தான் பிரேக் டவுன் அப்படின்றாங்க. 282 தெளிவான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் விழுந்தது. அதோடைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நேராக அடுத்தது ஸ்டாப்பிங் வந்து 276 தான். அதையும் பிரேக் பண்ணி நமக்கு தெரியும் 272 அதோடைய அடுத்த முக்கியமான ஜோன் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 276 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்ற முயற்சி எல்லாம் நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 286 முதல்ல ரெசிஸ்டன்ஸாக மாற்ற முயற்சி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 276 பல முறை சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவு சப்போர்ட் எடுத்து 277.40 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் ரொம்ப கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் செல்லிங்க்கு சாதகமான ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம குட்விலோட முழு சார்ட்டிங் டூலில் ஃபுல்லாக போட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரி நேற்று நமக்கு ட்ரேட் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த மாற்றம் இல்லை, அதே கேண்டில் ஸ்டிக் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே இங்கே ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கு. நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட கலர் பார்த்திங்கன்னா ப்ளூவில் இருந்திருக்கு. எந்த அடிப்படையில்னா, ஓகே இந்த 284 அப்படி 284ன்றது ஒரு முக்கியமான இடம், இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ப்ளூ கலரில் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் அதால் உடைக்க முடியலை. அந்த அடிப்படையில் 282 இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் உங்களை இந்த சார்ட் ட்ரேடிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறத அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல 282 இங்கே ஒரு ரெட் கலரில் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக வரும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு நல்லா தெரியும் 282 ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். இதை தெளிவாக உடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முழுமையாக நம்மளுடைய இந்த கீழே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளை கலர் கோடை விட்டு கீழேயும் சிக்னல் வரலை. இந்த மைன்யூட்டான இந்த சிறு விஷயங்கள்னால நம்ம தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களை இந்த சார்ட் ட்ரேடிங்கில் அதிகமாக கவனம் செலுத்த சொல்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல ப்ளூ கலரில் சிக்னல் கொடுக்குறப்பவும் சரி, உங்களுக்கு நீங்கள் உன்னிப்பாக சார்ட்டை ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 284 இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு. அந்த காரணத்தினால 284 தெளிவாக பிரேக் பண்ணோன்னே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் உங்களை நீங்களே
பாதுகாத்துக்கலாம். இந்த சார்ட் ரீடிங்கை ஓரளவு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு சில இடத்துல மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆகிருக்க இடத்துல இந்த மாதிரி 1-2 இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சார்ட் ரீடிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்தையும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஓரளவு உன்னிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவாக பண்ணிடலாம். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ 282 தெளிவாக இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொடுத்த இண்டிகேஷன் முழுமையாக மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய லாபத்துக்கு நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு பெரிய இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 276 அப்படின்ற ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு. நம்ம எப்போவுமே மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா பை சிக்னலுக்கு ரொம்ப சாதகமாக நம்ம ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 276க்கு கீழே ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் சொன்னால் 272.60, 270.20 இதெல்லாம் எதை வச்சு மார்க் பண்ணுறோன்னா முன்னாடி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இதை விட ட்ரெண்ட் இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா 266 மார்க்கெட்டில் அடுத்த ஒரு முக்கியமான ஜோன். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய இடம் 276. இந்த 276 அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 282 மார்க்கெட்டுடைய மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.